கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்பு ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய மகத்துவமான கிருபையினால் நம்மளை இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் இவ்விடத்திற்கு உங்களை கொண்டு வந்தது. அவர் நடத்தி வந்த பாதையில் எல்லாவற்றிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வருவதற்கு முன்பாக எத்தனையோ தடைகளையும் போராட்டத்தையும் நம்ம வாழ்க்கையில் சந்தித்தது உண்டு. ஏன்னா உலகத்தாருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நம்ம கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு அவரே சார்ந்து இருக்கிறதுனால அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகாமல் இந்த காரியம் ஆண்டவரே நீர் செய்ய முடியும், இது உமரால் வாய்க்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறபடினால நம்மளுடைய இருதயம் அவரையே நோக்கி சார்ந்து இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் ஒரு மனிதன் பிள்ளையை சுமப்பது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். நிச்சயமாக நம்மளால் நடக்க முடியாத ஒரு இடத்துல கூட இதனால் நம்ம விழுந்துருவோம், அவ்வளவு நெருக்கமான ஒரு பாடுகள் நிறைந்த இடத்துல கூட கர்த்தர் நம்மளை அவர் கரத்தினால் ஏந்தி பிள்ளையை சுமப்பது போல நம்மளை சுமந்து கொண்டு வந்தார். அது மறுக்க முடியாது. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த காரியம் உமரால் கை கூடணும், இது உமரால் வாய்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டு இருப்போம். ஆனால் நிச்சயம் அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது தரையில் விழாது, அது ஜீவன் உள்ளது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி அது நிச்சயம் நிறைவேறும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். இன்னும் இந்த பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில் தொடங்குமா, இல்லை இப்படியே நம்ம வாழ்ந்துருவோமா, நமக்கு ஒரு நன்மை நடக்காதா, ஒரு ஆசீர்வாதம் நடக்காதா? நம்மளுடைய இருதயம் வாஞ்சிக்கிறதே நம்ம விருப்பப்பட்டபடி இந்த காரியம் கைகூடி என் குடும்பத்திலையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்தால் அது எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு. ஏன்னா நம்ம வாசிக்கிறோம், கானான் ஸ்திரீ, ஆண்டவரே என் மகள் ஒரு கொடிய ஒரு பிசாசின் போராட்டத்தில் சிக்கி வேதனை அடைஞ்சு கொண்டு இருக்கிறா, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அவள் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுகிறாள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று அந்த வார்த்தை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தை நமக்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுத்திருக்கிறார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி கொண்டு இது நடந்தால் நல்லா இருக்குமே, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே, கொஞ்சம் நான் ஒரு மனசில் நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழுவனே அப்படின்னு ஒரு இக்கட்டான சமயத்தில் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் செய்கிற காரியம், அதற்கான வழிகளையும் வாசல்களையும் உங்களுக்காக திறக்க போகிறார். அது நிச்சயம் அது நடக்க போகிறது. அதை விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்கொள்ளணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நம்ம சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கும் போது அதை குறித்து, அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று வாசிக்கிறோம். மன விருப்பத்தின்படி, உன் விருப்பம் என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். உன்னை சுற்றி உள்ளவங்க உன் கூடயே இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட உன் இருதயத்தின் விருப்பத்தை கேட்காம இருக்கலாம், உதாசனைப்படுத்தலாம், உன்னை அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனாலும் உன் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதான் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி. தான் பிள்ளை என்ன விரும்புகிறான் என்று தகப்பனுக்கு தெரியும். ஒரு உலக தகப்பனே அப்படி யோசிக்கும்போது
பரம தகப்பன் அவர் எவ்வளவு யோசிப்பார். இந்த வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருமா? இவ்வளவு கஷ்டமான அடுத்தவங்க முன்பாக நான் இன்னும் குறைந்த ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நிறைவானது இல்லையே என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில், இல்லை, நான் நிச்சயம் உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் இருதயம் என்ன வேண்டி கொண்டிருக்கிறது? பல நாள் ஒரு ஜப குறிப்பாக இருக்கலாம், பல நாள் அதை குறித்து ஒரு ஏக்கத்தோடு கண்ணீரோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கான வழி வாசலை இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் அதை திறக்கப் போகிறார். உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன். உன் ஆலோசனை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற போகிறேன். என்னிடத்தில் நீ வைத்த ஜப குறிப்பு, ஆண்டவரே இந்த காரியம் உமரால கை கூடுனா நான் யாரிடத்துல போய் முறையிட முடியும்? நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் தகப்பன், நீர்தான் எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை கொடுக்கணும் என்று நம்ம வேண்டி கொண்டிருப்போம். நீங்கள் அதை நினச்சி நீங்கள் அநேக உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் முறையிட்டு இருப்பீங்க. அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஏன்னா அன்னாளுக்கு குழந்தை இல்லையே என்று அவள் ஏக்கத்தோடு இருந்ததை கர்த்தர் நினைத்தருளினார். உடனே அவளுடைய வேதனையை கண்ணீரையும் கர்த்தர் மாற்றினார். அவள் மன விருப்பம் என்ன? அநேகவருக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்கிறேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு என்னை உதாசனப்படுத்துகிறாங்களே இந்த உலகம், நின்று கண்ணீரோடு அவள் முறையிட்டு வேதனையோடு மன்றாடினான். கர்த்தர் அவளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். அவளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதே மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அதை மற்றவங்க முன்பாக தலை குனிந்து போகிற மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் அதில் இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த காரியம் எப்படி மாறும், நான் மற்றவங்க முன்னாடி நான் வெட்கப்படுறேனே அப்படின்னு நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். அதை இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் நினைத்தருள போகிறார். நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக நடக்க போகிறது. உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் விசுவாசம்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தருக்கு நீங்கள் வைக்கிற அந்த சாவி. அது திறக்கும் போகும்போது அதற்கான பொக்கிஷ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தந்தருளுவேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிற தெய்வம். உன் விருப்பத்தின்படி நான் நடத்துவேன். நீ எதற்காக நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடுவது. ஆண்டவரே, ஒரு நோயோடையும் ஆண்டவரே ஒரு பொருளாதார இழப்போடையும் யாரெல்லாம் ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு இதற்கு ஒரு விடுதலை இல்லையா? இதன் மூலியமாக நான் நிறைய அவமானத்தையும் கண்ணீரையும் சந்திச்சிட்டேனே, இதிலிருந்து எனக்கு ஒரு நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் இருந்து காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் விடுதலை கொடுக்க போகிறீங்க. அவங்க மன விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அவங்க விரும்புகிறபடி அவங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நன்மையாக ஆக போகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேனப்பா, அங்கீகரிக்கிறேன். நீங்கள் உதவி செய்வீங்கப்பா. உம்முடைய நாமத்தை சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே ஆண்டவரே அவங்க காலடி எடுத்து வைத்து நடக்கும்போது நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை அவங்க இருதயத்தின் ஆண்டவரை ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றணும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குடும்பத்தில் ஆண்டவரை என்னென்ன காரியம் இன்னும் நடக்காமல் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்கப்பா. அவங்க மன விருப்பத்தை படி அவங்களுக்கு ஆக போகிறது. அவங்க மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு நீங்கள் தந்தரல போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள்ளே அவங்க என்னென்ன காரியத்தில் நடந்து இன்னும் சந்திக்கணும், இதெல்லாம் எனக்கு சந்திக்கப்படணும், இதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்ததை ஆண்டவர் நிச்சயம் இந்த வருஷத்தில் நிறைவேற்றுங்க. அவங்க வாழ்க்கையில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவங்க குடும்பத்தை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கொண்டு வந்தீர். அதே மாதிரி இந்த ஆண்டு முடிவதற்கு வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை வேலியடைத்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தையும் வேலியடைத்து இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கரத்தினால் அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.